Hi guys, welcome to another video. இன்னைக்கு நம்ம 99 nights இந்த ஃபாரஸ்ட் தான் விளையாட போகிறோம். சரி வாங்க கேம்குள்ளே போயிடலாம். போட்டு கடைசியாக வீடியோ போட்டு பல மாதம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. இந்த கேமில் மாதிரியே நிறைய கேம் ரோப்ளாக்ஸில் இருக்குது. இன்னும் ரோப்ளாக்ஸ் கேம்ஸ் நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் கேம்குள்ளே வந்துடலாம். ஸோ இதில் மெயின் கோலு இந்த கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணி நம்ம நிறைய பொருளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இங்கே சைடில் கோல் இருக்குது பாருங்கள். இப்போ தான் ஒரு அப்டேட் போட்டாங்க. இந்த மான் இருக்குதுல, அதுதான் நம்மளை டெய்லியுமே நைட்டு துரத்தி நம்மளை கொல்ல பார்க்கும். இன்றைக்கி அதே ஏதோ புரட்டி போட்டிருக்கு. அதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எப்பவும் போல் விளையாட ஆரம்பிக்கலாம். மரத்தை வெட்டணும். வெட்டியாச்சு. இந்த கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபயர் அதுக்குள்ளே அப்கிரேட் பண்ணிட்டாங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் நாமளும் போட்டுவிடும். ஓகே, வேறு ஏதாவது கிடைக்குதா? கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஓகே கைஸ், ரோப்ளாக்ஸ் நிறைய வேணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் ஏதோ காமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுற மாதிரியே தெரில கைஸ். வீடியோ போடாததுனால இல்லை வேறு எதுவும் ரீசன் இருக்குன்னு தெரில. ஏதாவது நீங்கள் எந்த கேம் சொல்கிறீங்கனாலும் நான் போடுறேன், ட்ரை பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஓகே, ஃபயர் இன்னும் கொஞ்சம் போடலாமா? இல்லை, இதுக்கு மிஷினுக்கு போட்டுடலாம். இந்த மிஷின் வச்சு ஏதாவது உருவாக்கலாம். மேப் வாங்கிடலாம், அதுதான் மெயின். ஓகே, மேப் எடுத்து இங்கே வச்சிடலாம், அவ்வளோதான். என் ஐடி இப்போ மேலே காமிச்சிருக்கோம். என் ஐடி என் கூட யாராவது விளையாடணுன்னா என் ஐடி நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இது போட்டு விட்றேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என் கூட. ஓகே சரி, இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே இந்த மாதிரி பில்டிங்லலாம் செஸ்ட்டு இருக்கும். இந்த பில்டிங்கில் அவ்வளோக்கும் ஒன்றும் இருக்காது. இந்த ஃபார்ம்லலாம் இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இதெல்லாம் அந்த மிஷின்குள்ளே போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்க்ராப்ஸ் கிடைக்கும். ஸ்க்ராப்ஸும் நம்மளால் யூஸ் பண்ணி ஏதாவது அப்கிரேட் வாங்க முடியும். ஓகே, எனக்கு மெட்கிட் கிடச்சிருக்கு. ஒரே நிமிஷருங்க. ஓகே, இந்த மெட்கிட் வச்சு இந்த மானுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாமே. அதுக்கு உடம்புலாம் காலெலாம் உடஞ்சிருந்துச்சி. இந்த மெட்கிட் யூஸ் பண்ண முடியுமா தெரில. கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். மேப்பில் தெரியுதா? தெரிலையே, இங்கே இருப்பான்னு தெரில. சரி, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே தான் இருப்பான்னு கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போய் மெட்கிட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே இந்த டவர் இந்த ஏரோப்ளேனில் ஏதாவது இருக்கும். அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஐயோ டே வேணாண்ணா விட்றேன், என்ன தண்ணி விட்றேன், என்ன விடு. இவன் கொண்டுட்டான திரும்ப கேம் ஸ்டார்டிங்லேருந்து வரும். சரி, நைட்டு அப்ரோச்சிங், நைட் ஆக போதா? ஓடி நீ மட்டும் என்ன பிடிச்சின்னா அவ்வளோதான். நைட்டு ஃபஸ்ட்டு டே தான். மான் வெளியே வர மாட்டான். ஆனால் ஏற்கனவே அவன் அடிப்பட்டு கிடக்குறானே. கஞ்சி வீடு வேணும். அடிப்பட்டு கிடந்தா இப்போ யார் வருவா? யாருமே வர மாட்டாங்களா? நைட்டு ஃபுல்லாக நம்ம வெளியே சுற்றலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னும் ஜாலியாக இருக்குமே. அவனை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. சரி, எனக்கு ஹங்கர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணலாம். இங்கே இருக்கான். இந்த மெட்கிட் யூஸ் பண்ண முடியுமா? ஆமாங்க கைஸ், யூஸ் பண்ண முடியுது. நம்ம மெட்கிட்டும் பேண்டேஜ் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வேணும்னு நினைக்கிறேன் இவனுக்கு. இன்னும் மேலே அந்த கொம்பு உடஞ்சிருக்குடா. இந்த செஸ்ட்டு எடுக்க முடியுமா? இப்போயாவது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேலே போய் எப்படியாவது தப்பிக்கிறவங்க கிடையாது. மேலே ஏறி வராமா? எப்போவுமே ஏறமானே. அப்போ கீழே வந்துட்டேன். அங்கேயே மாட்டிக்கிறான் பாருங்க. திரும்ப வரானே. ஆனால் நான் கொண்டுறாதரா. பேசாமல் எங்கள் பேஸில் இருங்க. மானையாக பார்த்தேன் இப்போ க்ரீன் கலரில். சொல்லுங்க, எல்லோரும் அங்கே போகிறாங்க. மான் பக்கத்தில் இருக்க எல்லோரும் எதுக்கு போகிறாங்க? சரி, நம்ம எதுக்கு ஒன்று இங்கே இருப்போம். ஏதாவது அந்த கேவுக்குள்ளே இது போவாங்கன்னு நினைக்கிறேன். கேவுக்குள்ளே தான் நிறையா உல்ஃப் இருக்கும். அதெல்லாம் கொண்டோம்னா ஒரு சின்ன பையனை காப்பாற்ற முடியும். அதுக்கு இது போயிருப்பாங்க. மான்கிட்ட போன மாதிரியே இருக்குது. தெரில, இருங்க லைட் அடிச்சு பார்ப்போம். கொஞ்சம் இங்கே போய் பார்க்கலாம். இருங்க. ஆமாம், அந்த மான் தான் உட்காந்துருக்குது. சாப்பாடு வேணுமா? என்ன சாப்பாடு கொடுக்குறது? இந்த முயலுக்கு வெட்டினோம் வந்து கிடைக்கும்ல, அதுக்கு இதான் இது உல்ஃபை வெட்டி இதுவும் சாப்பிடுமா? ஆமாம், எல்லாம் சாப்பிடுது. அப்போ எடுத்து கொடுக்கணும்.
ஓகே கைஸ் கொடுக்குறேன். எல்லாம் நம்ம கைஸ் என் கூட சேர்ந்து விளையாடுற யாருன்னே தெரியல அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துடலாம். அது எவ்வளோ சாப்பிடுவோன்னு தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்கானே. நிறையா சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். இது எடுத்து என்ன கிட்ட போகல. இந்தா சாப்பிடு. இன்னும் வேணுமா கைஸ்? இந்த முயலை வெட்டலாம். முயலே 2 பீஸ் தரையா இல்லையான்னு தெரியல. அப்பா நல்லது 2 தான். 2 கலெக்ட் பண்ணிக்குவோம். எப்பவுமே நான் அதை கலெக்ட் பண்ண மாட்டேன் பசிக்கலைன்னா. இப்போ இந்த மான் மண்டை எங்காவது கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே கைஸ், இன்னொன்று எங்கே ஒன்று தான் கிடைக்குதா? இன்னொன்று கிடச்சிருந்தா பரவாயில்ல. அவனுக்கு என்னமோ சத்தம் கேட்குது, போய் கொடுத்துட்டு வரலாம். இந்தா சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஒரு ரியாக்ஷனும் காணும். இன்னும் வேணுமா அவனுக்கு? 2 கேரட் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். கேரட் தான் கண்ணுக்கு நல்லது. ஏற்கனவே இப்போ கண்ணு பெருசாக வச்சுருக்கு, இன்னும் பெருசாக ஏறுமோ? இந்த கேரட் சாப்பிடு. கேரட் சாப்பிட்றான். இன்னும் எதுவும் ரியாக்ஷன் காமிக்கல. இன்னும் எவ்வளோ சாப்பாடு தான். சரி, இந்த செஸ்ட்டையாவது போய் எடுப்போம். அந்த போன தடவை அந்த நரியை கொண்டுட்டான். அவன் ஹெல்த்தே பாதி மேலே கம்மியாயிடுச்சு. தேங்க்ஸ்ரா, எனக்கு இப்போ இந்த செஸ்ட்டு கிடைக்குது. செம்ம. இந்த குள்ளே கன்று இருக்குது. கன்று தான் பெஸ்ட்டு. இந்த ரைஃபிள் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. இந்த ரிவால்வர் கூட பரவாயில்ல தான். உதமிச்சுருங்க. மானாது கண்ணை திரும்பி பார்க்கறது அப்படிதான் இருக்குது. ஆமாம், திரும்பி பார்க்குது. அவன் முன்னாடி போகிறான், நானும் போட்டுமா? போகலாமா நம்மன்னு தெரியலையே கைஸ். ஒருவேளை நம்மளுக்கு இது அட்டாக் பண்ணிருமோ? சரி போகலாம். யானை செத்துட்டான். ஒருவேளை அட்டாக் பண்ணியிருக்குமோ? போய் பார்ப்போம். இல்லையே, அட்டாக் பண்ணலாம். வேறு எதுக்கும் செத்துறாங்க. கறி பீஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. என்ன மோந்து பார்க்குது? இந்த மானியை புரட்டி போட்டுறதோட இதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ன்னு எழுதிருந்துச்சு. இருங்க, கட்சிட்டு. ஆமாம், அந்த குகைக்குள்ள என்னமோ இருக்குது. என்னடா அது? நீ தான் அந்த மானை போட்டு அடிச்சியா? அது கத்துது பாருங்க. இவ்வளோ பெரிய ராட்சசனே பயப்படுது. கோவத்தில் உள்ள போதுரா. எப்பிக் ஃபைட். இந்த ஃபைட்டோடய அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். அவ்வோடு மானை அதை கொன்றுச்சு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.